ஹாய், என் பேர் மணி. நான் டிடிஎம் இன்டீரியர் பள்ளிக்கரணிலேருந்து பேசுகிறேன். புதுசாக நீங்கள் வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் புதிதாக வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீட்டு மொட்டை மாடிக்கு எப்படி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம் என்றதையும், அது பண்ணுறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் என்றதையும் அதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு மொட்டை மாடிக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மொட்டை மாடி ஃப்ளோரிங் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அது க்ளீனாக இருக்கணும்னா அது என்னென்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன், லைனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மொட்டை மாடியில் பார்த்தா பெரப்பட்டு வால் கட்டுறதுக்கு, ஹெட்ரூம் கட்டுறதுக்கு, அது பூசு வேலை பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்து சிமெண்ட் மிக்சிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஃபைனலாக பண்ண சொல்ல க்ளீன் பண்ணுவாங்க. அது ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரஃப் சர்ஃபேஸாக நம்ம மதர் ஸ்லாபில் அஃபெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி சிமெண்ட் மிக்சிங் கலவை எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வர மாதிரி ஒரு ஆளை வச்சு நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணால் தான் நமக்கு மதர் ஸ்லாபோட ப்ளைன் சர்ஃபேஸ் நமக்கு எப்பயுமே கிடைக்காது. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறாங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி மாடியை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட மொட்டை மாடியை வாட்டர் வச்சு ஃபுல்லாகவே எகெயின் க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் ப்ரெஷர் பம்பை யூஸ் பண்ணுங்கள். இல்லாத பட்சத்துக்கு நம்ம சைட்டில் எப்பயுமே மோட்டருக்கு ஓஸ் போட்டு வச்சு நம்ம க்யூரிங்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த ஓஸை வச்சு கூட நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சம் கிராக்ஸ் ஏதாவது நம்ம விசிபிளாக இருந்ததுன்னா அதை பார்த்தீங்கன்னா கிராக் பட்டியை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி அதை ஃபில் பண்ணி விட்டுடுங்க. நாங்கள் எங்களோட சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் யூஸ் பண்ணுறோன்னா போஸ்கோ லாஸ்டிக்ன்ற கெமிக்கல் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்திருக்கும் எங்களோட டெரஸ் ஏரியா. அதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 3 டன் யூஸ் ஆச்சு. இந்த கெமிக்கலோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 கிலோ மாவுக்கு பார்த்தீங்கன்னா 70 ml கெமிக்கல் யூஸ் பண்ணணுன்றதை எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ரேஷியோ பேஸ் பண்ணி கெமிக்கலை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கலை எப்படி அப்ளை பண்ணணும்னா வர்டிக்கலாக நம்ம பெயிண்ட் ப்ரஷை வச்சு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு வரணும். கெமிக்கல் மிக்சிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கணும். ஸோ நம்ம பெயிண்ட் எப்படி இருக்கும், நம்மளோட புதுசாக ஒரு பெயிண்ட் வாங்கணும் அந்த மாதிரி இருக்கணும். தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணிங்க. சும்மா கொஞ்சம் ஒரு 50 ml அந்த மாதிரி கொஞ்சம் இந்த ப்ரஷ் ஓடுற மாதிரி வச்சு பிளான் பண்ணி அதை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஃபுல்லாகவே இன்க்ளூடிங் கட்டிங் ஏரியாவில் ஒரு 6 அடிக்கு மேலே ஏற்றி இந்த கார்னர்ஸ் வர்ற ஜாயின்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ப்ளோர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் கேப் விட்டுடுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா செகண்ட் கோட் ட்ரை பண்ணுங்கள். இந்த செகண்ட் கோட் எப்படி அடிக்கணும்னா நீங்கள் ஹரிசாண்டலாக இப்போ ட்ரை பண்ணுங்கள். நம்ம இப்போ ஹரிசாண்டலாக அப்ளை பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக நம்ம அடிச்சிடணும். அப்போ செகண்ட் சர்ஃபேஸ் ஹரிசாண்டலாக அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா சில விட்டு போட்ட இடத்துல எல்லாமே நம்மளோட கெமிக்கல்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே அப்ளை ஆகும். ஸோ நம்ம இப்போ ப்ளஸ் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கெமிக்கல் அப்ளை ஆகும், எங்கேயுமே மிஸ் ஆகிட்டு இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் செகண்ட் கோட் ப்ராப்பராக அடித்து ஃபில் பண்ணிக்கிங்க. சேம் ரேஷியோவில் ப்ராப்பராக அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுநாள் அந்த டெரஸ் ஏரியாவில் ஸோ நம்ம வாட்டரை நிப்பாட்டி செக் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம். ஏதாவது அகைன் இப்போ ஏதாவது சீப்பேஜ் ஏதாவது இருக்கா, இது மூலயமா வருதான்றது நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா நம்ம ஜென்ரலாக நம்ம பாத்ரூம்லாம் பார்ப்போம்ல சம்மர் ஸ்லாப்பில், அதே மாதிரி இங்கே வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மதர் ஸ்லாப் வழியாக லீக்கேஜ் ஆகிற இஷ்யூஸ் லைஃப் டைம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இந்த ப்ராசஸை நாம் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருந்தோம்னா ஃப்யூச்சரில் இங்கே மதர் ஸ்லாப் வழியாக லீக்கேஜ் ஆச்சுன்னா அந்த டைமில் போய் நம்ம மதர் ஸ்லாப்பில் டச் பண்ணி கெமிக்கல் அடிக்க முடியாது. மேபி நீங்கள் கெமிக்கல் அப்ளை பண்ணணும்னா இருக்கிற அந்த கூலிங் டயர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நமக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதனால் நம்ம வீடு கட்ட சொல்லியே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் ரெடி ஆகுதுக்கப்புறம் நமக்கு கூலிங் டைல்ஸோ வாட்டவர் வேறு ஏதாவது நீங்கள் சீலிங் மேலே பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஏதாவது வீடியோ வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.